உதயமாகட்டும் உங்கள் நல்வாழ்வு. வணக்கம் நண்பர்களே, உங்க கூட பேசுறது உங்க தோழி மலர். இன்றைய உதயம்ங்கிற இந்த வீடியோவை தினமும் நீங்க கேட்டீங்கன்னா அது நிச்சயம் உங்க வாழ்க்கையில வளர்ச்சி, சந்தோஷம், அமைதி, தன்னம்பிக்கை இதையெல்லாம் கொண்டு வருவதை உணர்வீங்க. கொஞ்ச நாள்லயே உங்க வாழ்க்கை நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே மாறுறதையும் பார்ப்பீங்க. சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற நல்ல செய்தியை கேட்க தயாரா? மீண்டெழும் வல்லமை கொண்டவன் நான், புழுக்களுக்கும் இடமுண்டு இந்த பூமியில். வல்லமை அது நம்ம எல்லோருக்கும் வேணுங்க. அந்த வல்லமை எப்படி கிடைக்கும் சொல்றங்க. கொடுத்து வச்சங்க யார் தெரியுமாங்க? பேசுறவங்களை விட பேசுறத கேக்குறவங்க, அதாவது நீங்க. ஏன்னா யாரோட வாயிலிருந்து அல்லது எந்த புக்ல இருக்கிற வார்த்தை உங்க வாழ்க்கைய மாத்த போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க லைஃப்ல அந்த மேஜிக் வேர்ட் எவ்வளவு சீக்கிரமா உங்ககிட்ட வந்து சேருதோ அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை மாறிடும். மீண்டு எழும் வல்லமை கொண்டவர்களாக நீங்களும் மாறிடுவீங்க. நம்ம எல்லோருமே வெயிட் பண்றதே அந்த ஒரு நேரத்துக்காக தான். ஏதாவது ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு பாசிட்டிவ் வேர்ட், ஒரு நல்ல சொல் எனக்கு கிடைச்சிராதா? என் வாழ்க்கை அதை பிடிச்சுக்கிட்டு முன்னேறிடாதா, மாறிடாதா அப்படின்னு தான் ஆசைப்படுறோம். நம்மோட தாய்மொழி தமிழ். அதுல படிக்க கோடான கோடி விஷயங்கள் இருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை தரக்கூடிய வார்த்தை கிடைக்காதா என்ன? நிச்சயம் வருங்க. தெரியாம நாம காலால மிதிச்சிட்டா செத்து போகக்கூடியது இந்த புழு. அந்த வலுவே இல்லாத புழுவுக்கு கூட இங்க இந்த பூமியில இடம் இருக்குங்க. சரி, என்ன புத்துணர்வு ஆக்குற வார்த்தை, எனக்கு என் மனதுக்கு வலிமை தரக்கூடிய வார்த்தை எனக்கு கிடைச்சிடுச்சு. உதாரணமா வல்லமை தாராயோ அப்படிங்கிற வார்த்தை. சரி, இது என்ன செய்யும், என்ன செய்ய முடியும், என்ன மாதிரியான சேஞ்சஸ என் வாழ்க்கையில கொண்டு வரும் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த வேர்ல்ட் உங்களை கஷ்டப்படுத்துது, உங்களை புரிஞ்சுக்கல, கூட இருக்கவங்க நசுக்குறாங்க, வாழ்க்கை போட்டு அடிக்குது. அப்போ துன்பத்திலேயே மூழ்கி போய் பெட்லயே படுத்து அழுது, அவ்வளோதான் என் லைஃப், இதுக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியாது, இவ்வளோதான் உன் வாழ்க்கை வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் வரும்போதெல்லாம், இல்ல இது முடிவு இல்ல, உலகம் அழகானது, நாளைக்கே விடியல் வரும், அதுவும் அந்த விடியல் உனக்காகவே வரும், எழுந்துரு, ஒளி வந்துடுச்சு, கூடவே உனக்கு வல்லமையும் வந்துடுச்சு, நாளைக்கு பிரகாசமா இருக்கும், ஒரு பெரிய தன்னம்பிக்கைய அந்த மாதிரி வார்த்தை உங்களுக்கு கொடுக்குங்க. இத கேட்ட பிறகு இந்த செகண்ட் உங்களுக்கு ஒரு அமைதி, சந்தோஷம், தன்னம்பிக்கை பிறக்குதில்ல? அதே தெளிவான புத்தியோட எழுந்து அடுத்த வேலைய, அன்றாட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ பாருங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன புக், ஒரு சின்ன சொல் எங்களுக்கு பவரை கொடுத்திருக்குன்னு சார்லி சாப்ளின், வின்ஸ்டன் சர்ச்சில், மார்ட்டின் லூதர் கிங், பகத்சிங், அப்ரஹாம் லிங்கன், ஜூலியஸ் சீசர் இவங்க எல்லாமே சொல்லிட்டு போயிருக்காங்க. போதும், நீங்க நொந்து போய் இருந்தது, புது வாழ்க்கைய இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைய உரையாடலில் இணைந்ததற்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. இந்த புதிய நாள் ஆர்வமா, ஹாப்பியா தொடங்குங்க. உங்க கனவுகளை நோக்கி முன்னேறிக்கிட்டே இருங்க. இந்த நாள் மகிழ்ச்சி மற்றும் வெற்றிகள் நிரம்பிய நாளா அமைய வாழ்த்துகிறேன். நாளை மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் அன்பு தோழி மலர். நீங்க உணர்ந்த இந்த புது சக்தியையும் உற்சாகத்தையும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க மனசுல தோன்ற கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. உதயமாகட்டும் உங்கள் நல்வாழ்வு.